அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சண்டே அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி சண்டேவாக இருந்ததுனால கெஸ்ட்லாம் வர சொல்லியிருந்தோம் லஞ்சுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் போல் வெளியில் கிளம்பியாச்சு. தம்பி ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அவங்களையும் அழைச்சிக்கிட்டு தான் போனோம். நம்ம போன பிளேஸ் துபாயில் உள்ள ஐகானிக் பிளேஸ் தான். என்ன பிளேஸ்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். துபாய் ஃப்ரேமுக்கு தான் போயிருந்தோம். முதல் நாளே தம்பி சொல்லிட்டாங்க, துபாய் ஃப்ரேமுக்கு நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பில்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. துபாய் ஃப்ரேம் இருக்கிற இடம் பேர் கராமான்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் தான் இருக்குது. இந்த ஏரியா வந்து ஃபுட்டுக்கு ரொம்பவே ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லா நாட்டோட ஃபுட்டும் இங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1/2 hour ஜேர்னியில் போயிட்டோம். எட்டைக்கேந்து பார்க்கும்போது ஷேடோ மாதிரி தான் தெரிஞ்சு. கிட்டக்க வந்தாலும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோல்டன் கலரில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. வியூஸ்லாம் பார்க்கிங் பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டே இருந்தோம். பக்கத்துலேயே ஒரு பார்க்லாம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு வண்டியும் பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கி டேரெக்டாக வியூவில் பார்க்கும்போது கிட்டக்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃப்ரேமு ஏதோ கோல்டுலேயே செஞ்ச மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னொன்று வந்து ஒரு 7 wonders இதையும் சேர்த்துக்கலாம்ல இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. துபாய் வண்டர்ஸில் ஒன்று தான் இது. ஓவர் எக்ஸைட்மெண்ட்டோடு அப்படியே போனோம். உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கவுண்டர்கிட்ட போனோன்னு தான் தெரியுது. எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. என்னன்னாக்கா க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு 1 month க்ளோஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ச் பண்ணிட்டு தான் போனோம். ஓப்பன்னு போட்டுருந்துச்சி கூகுளில். ஆனால் கிட்டக்க போனோன்னா க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எங்களை மாதிரி நிறையா பேர் வந்துட்டு திரும்பி போனாங்க. அப்படியே டிஸப்பாயின்மெண்ட் ஆகாமல் நாங்கள் அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வெளியே இருந்த வியூஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஃப்ரேம் உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் உண்டு. இதுக்கு வந்து 52 dirhamsன்னு சொன்னாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு 20 dirhamsன்னு சொன்னாங்க. 3 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயான டிக்கெட்டு. ஆனால் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் காட்டணும் அப்படின்ட்டு தான் ரூல்ஸு. இந்த பில்டிங்கோட ஸ்பெஷாலிட்டியே கிளாஸ் வாக் தான். மேலே ஏறிட்டு அந்த கிளாஸில் நம்ம நடக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். கீழே பார்த்தாக்கா ரொம்ப போய் ஆழமாக தெரியும் ஹைட் டிஃப்ரென்ஸு. நிறைய பேர் அதில் நடக்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஆனால் அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலேருந்து நம்ம வியூ பார்க்கும்போது ஒரு சைடில் வந்து ஓல்டு துபாயும் இன்னொரு சைடில் நியூ துபாயும் தெரியும். அப்படின்னா என்னென்னாக்கா ஒரு பக்கம் பார்த்தாக்கா ஃபுல்லாகவே பெரிய பெரிய பில்டிங்காக தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா சின்ன சின்ன பில்டிங்ஸாக தெரியும். வெளியிலேருந்து பார்க்குற வியூவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோல்டன் கலரில் அப்படி ஜொலிச்சிச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வெளியில் வந்தோடனே இந்த பக்கத்துலேருந்து அந்த ரோடு கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து ஒரு வாக் பிரிட்ஜ் வச்சுருந்தாங்க. அதுவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே சர்க்கிள் மாதிரி ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. அதில் தான் போனோம். மேலேருந்து பார்க்கும்போது வியூவும் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரேம் ஃபுல்லாகவே தெரிஞ்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையான ஸ்பாட்டாக இருக்கும். பிரிட்ஜுக்கு மேலே நின்றுட்டு இந்த ரோடை வியூ பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏதோ நடு ரோட்டில் நின்றுட்டு 2 பக்கமும் கார் போகிறத இந்த மாதிரி பார்ப்போன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ்லாம் போடுவாங்க. இவங்கெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க மேலேருந்து அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த மாதிரி வாக் பிரிட்ஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கார்லேயே போகிறதுனால நம்ம அதெல்லாம் பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரோடை வந்து வியூ பண்ணுறேன் நான். செம்ம சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே ரோடுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டோம். ஆப்போசிட் வந்தோடனே ஒரு கிஃப்ட் வில்லேஜ்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. 1 to 10 ஷாப்பு. இப்போ இதெல்லாம் 1 to 10 சொல்ல முடியல. 1 to 20, 30, 40 இப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் ஷாப் நேம் மட்டும் 1 to 10 அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. இல்லைனா டே டு டேன்னு வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்த்தோன்னே அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு வெளியில் உள்ளதை கம்பேர் பண்ணும்போது. வெளியில் சில கடையிலலாம் நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் பார்த்து வச்சுருந்தேன். அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்துச்சு. நானும் கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஷாப்லேருந்து வெளியில் வந்தோடனே வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரேமு. அப்படியே லைட்டில் ஜொலிச்சிச்சு. அப்படியே ஏன் இந்த கலரில் லைட்ஸ் போட்டிருக்காங்கனாக்கா, இப்போ துபாயில் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. என்னென்னா எங்கே பார்த்தாலும் வந்து ஃப்ளாக் வந்து ஏற்றி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வார் ஸ்டாப் ஆனதுனால. அதனால எங்கே பார்த்தாலுமே வந்து லைட்ஸ்லேயே வந்து ஃப்ளாக் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஃப்ரேம்லேயும் ஃப்ளாக் லைட் செட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ்லேருந்து நைட் வியூவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கார்ஸ் போகிறதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நைட்டு ஃப்ரேம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். செமையாக இருந்துச்சு. கீழேயும் அவ்வளோ லைட்ஸ் போட்டிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த வியூலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஈவினிங் போகும்போது ஒரு மாதிரியாக ஸ்டிக்காக நிறையா நொழுந்தி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. நைட்டு பார்க்கும்போது அதுவும் லைட்ஸ் தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கீழே ஷாப்பிங்லாம் போனால் டைம் போகிறதே தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிட்டோம். பார்க்குக்கு தான் போகிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா தம்பி ஒய்ஃபும் ஆன்லைன் போகணும். அதனால் என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.